எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நீங்கள் பார்க்குறது கேட்குறது மெட்டாஜம்னா அவங்க சீரியல் ராணி பேசுகிறேன். நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் வந்து தொடங்கிடுச்சு நல்லபடியாக. எந்தெந்த கண்டஸ்டன்ட் வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சில ப்ரெடிக்ட் எல்லாம் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா? அதன்படியே நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. ஸோ விஜய் சேதுபதி சார் எப்படி வந்து ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, பிக் பாஸ் வீட்டில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு, இந்த சீசன் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட்டுமே வந்து இப்போவே கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நான் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸில் முதல் நாளே சண்டை வந்திருக்கு மக்களே. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்பவும் போல் ஃபர்ஸ்ட்டு கமல் சார் எப்படி வந்து பேசுவாங்களோ அதே மாதிரி விஜய் சேதுபதி சாரும் வந்து பேசினாங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையுமே காமிச்சாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டில் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்திருக்குன்னு பார்க்கும்போது இந்த சைடில் வந்து நிறைய பெட் எல்லாமே வந்து ஒரு 2 பேர் 3 பேர் தூங்குற மாதிரி பெட்ஸும் சிங்கிள் பெட்ஸும் சொல்லிட்டு நிறைய வந்து வித்தியாசமாக புதுசாக பண்ணியிருந்தாங்க. வீட்டையே 2ஆக வச்சுருந்தாங்க. ஆஹா, போன தடவை பிக் பாஸ் சின்ன பாஸ்ன்னு சொல்லி வீட்டை 2ஆக மாற்றி கலவரத்தை உண்டு பண்ணாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த தடவை ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு நல்லா. அதே சமயத்தில் போன சீசன் மாதிரி இந்த சீசன் இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிண்டாக வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி சில ரகசியங்கள்லாம் பேசுவாங்க இல்லைங்களா? அதுவுமே வந்து இதுக்கு மேலே யாராலையும் ரகசியம்லாம் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போய் விஜய் சேதுபதி சார் நின்று பேசுகிற மாதிரி நிறைய பழைய சீசன் மாதிரி இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட்டுமே நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கண்டஸ்டன்ட் பக்கம் போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மலாம் எதிர்பார்த்த மாதிரி ரவீந்தர் சார் தான் வந்து உள்ளே வந்திருந்தாங்க. உள்ளே வந்தோடனே வந்து கொஞ்சம் ஃபன்னியாக சூப்பராக வந்து எப்படி அவர் ரிவ்யூ பண்ணால் நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதியோட மகளான சஜனாவும் வந்திருந்தாங்க 2வது கண்டஸ்டண்ட்டாக. ஸோ இதில் ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் சேதுபதி சார் கண்டிப்பாக பேசுவாரா, இவ்வளோ நேரத்துக்கு கொஞ்சம் ஜாலியாகவே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, நீ என்னை அப்பானும் கூப்பிடலாம் சாரனும் கூப்பிடலாம், பட் சாட்டர்டே சண்டே வந்து நீ வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்துட்டு என்னை அப்பான்னு கூப்பிட்டு சமாளிக்க பார்த்தேன், நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லி உள்ளே அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. 3rd கண்டஸ்டண்ட்டாக யார் வந்திருந்தாங்க அப்படின்னா வந்து தர்ஷா குப்தா வந்திருந்தாங்க. இவங்களுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான், இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாருமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணவங்க தான். பட் பண்ணாமல் ஒரு சிலர் வந்திருந்தாங்க இல்லையா? அவங்களில் ஒருத்தர் தான் வந்து 4வது கண்டஸ்டண்ட்டாக வந்து உள்ளே வந்திருந்தாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சத்யா. அதோட பிக் ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் எனக்கு தெரியாத மக்களே, உங்களுக்கு தெரியுமான்றது தெரியல. சத்யாங்கிறவங்க வந்து சிங்கர் ரம்யா இருக்காங்க இல்லைங்களா? அவங்களோட ஹஸ்பண்ட் ஆமா. அதுவும் சிங்கர் ரம்யா வந்து 2nd சீசன்லேயே வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வந்து பிக் பாஸில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் சில விஷயங்களை வந்து சொல்லி தான் அனுப்பிச்சி வச்சிருக்காங்க. என்ன மாதிரி நீ இருந்துடாத, நீ நிறைய கண்டென்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி சத்யா கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து 5th கண்டஸ்டண்ட்டாக உள்ள வந்தது யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வந்து தீபக் வந்து உள்ள வந்திருந்தாரு. அதுக்கு அடுத்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாத ஒருத்தர், இவங்களும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடில் ஒரு சாரரை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா ஆர்ஜி ஆனந்தி வந்து உள்ள வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சைக்கியாட்ரிக்கா நிறைய அவங்க வந்து புக்ஸ் படிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாகவும் அமையலாம், இல்லை மைனஸாகவும் அமையலாம். ஏன் மைனஸாக அமையும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஃபைட் நடக்கும். அதில் போயிட்டு அவங்க தன்னோட திறமைகளை வந்து காட்டுறதுக்காக போவாங்க. அந்த சமயத்துக்கு சரியான நோஸ் கட் வாங்கிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 6 பேர் வந்ததுக்கு அப்புறமும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பாம தான் இருந்தாங்க. அது கார்டன் ஏரியாக்குள்ளேயே வச்சிருந்தாங்க, வீட்டுக்குள்ளே அனுப்பல அப்போ வரைக்கும். ஸோ பிக் பாஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு ரூல்ஸ் வந்து போட்டாங்க. ஸோ வீடு 2ஆக போயிருந்துச்சு இல்லைங்களா? அந்த 2ஆக போன வீட்டுக்கான காரணத்தை அப்போ தான் சொல்லியிருந்தாங்க. எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த பிக் பாஸ் வீட்டில் யார் எந்த பக்கம் இருக்க போகிறாங்க, இந்த 6 பேர் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ யார் இதை முடிவு எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சீசன் வந்து பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்குமான ஃபைட்டு தான். மொத்தமாகவே வந்து இவங்க 2 பேர் தான் அடிச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வந்து 3 கேர்ள்ஸ் 3 பாய்ஸ் அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த 3 பேர் தான் டிசைட் பண்ண போகிறீங்க, யாருக்கு வந்து இந்த எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய இடம் வேணும், யாருக்கு வந்து 3 பேர் 4 பேர் சேர்ந்து தூங்குற மாதிரி காட்டெலாம் இருக்கிற இடத்துல வேணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆப்வியஸாக எல்லாருமே வந்து கம்ஃபர்ட் எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? எல்லாருமே வந்து பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் 2 பேருமே வந்து கண்டிப்பாக அந்த சிங்கிள் பெட் இருக்கிற ரூமை தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பிக் பாஸுக்கு வந்து இல்லை நாங்கள் டைலாம் கொடுக்க முடியாது, நீங்களே உங்களுக்குள்ள டிசைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பயும் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரல. எல்லாருமே வந்து எங்களுக்கு கம்ஃபர்ட் வேணும் அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பிக் பாஸ் வந்து ஓகே, நீங்கள் வந்து டிசைட் பண்ணுற மாதிரி தெரியல, உங்களுக்கு அடுத்து வரவங்க யாராக இருந்தாலும் அவங்க வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்ப கார்டன் ஏரியாக்கே அனுப்பிச்சி விட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு யார் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுனிதா வந்து வராங்க. அவங்களுக்கு அடுத்து வந்து ஜெஃப்ரின்னு சொல்லிட்டு இன்னொரு ரேப் பாடுற ஒருத்தர் வந்து வந்திருந்தாரு. ஸோ இவங்க 2 பேரும் டிசைட் பண்ணுறது மட்டும்தான் வந்து முடிவெடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்
ட்விஸ்ட்டே வந்து இருந்துச்சு அந்த இடத்துல. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, உள்ள வந்து சுனிதாவும் அந்த ஜெஃப்ரியும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, "ஓகேடா செல்லக்குட்டி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுனிதா செல்லமா பேசுற மாதிரி பேசி கவுக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஓகே, எனக்கு அந்த சிங்கிள் பெட் இருக்குது, நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னே வந்து அவரும் ஓகேக்கா, நீங்க லெஃப்ட் எடுத்துக்கோங்க, நான் ரைட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. அதுக்கப்புறமா, என்னக்கா நீங்க, நான் லெஃப்ட்னு சொன்னது இந்த பக்கத்துல இருந்துக்கா, வீட்டுக்குள்ள வர்றது இதானே லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுனிதாவே வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டான். எப்படியும் இந்த பையன் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பான், எல்லாரும் தூங்கும் போது போட்டு நசுக்கி சாவடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா, பையன் போல கரெக்டா பாயிண்ட்டை பிடிச்சி வந்து, இல்ல நான் எனக்கு லெஃப்ட்டை தான் சொன்னேன், நீங்க ஏன்க்கா ரைட்டுன்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். இப்படியே வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு இது போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பிக் பாஸ் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி தான் ஆகணும், நீங்களே சூஸ் பண்ணி சொல்லுங்கள், இல்லை நீங்கள் எல்லாருமே வந்து வெளில தூங்கணும், கார்டன் ஏரியாவில் தூங்குங்க, யாருக்குமே வந்து ரூம்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ சுனிதாவோட மூளை 7ஆம் அறிவு வந்து வேலை செஞ்சுன்னு சொன்னாங்கன்னா, நம்ம யாருமே வந்து கிவ் அப் கொடுக்க வேண்டாம், பசங்களால் எப்படியுமே வந்து கார்டன் ஏரியாவில் தூங்க முடியாது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிடுவோம். பட் ஆனால் பசங்க தூங்க முடியாது, அதுலேயும் முக்கியமாக வந்து ரவீந்தர் இருக்காங்க, அவங்களால வந்து தூங்க முடியாது. ஸோ அவங்க வந்து அதை கிவ் அப் பண்ண தான் போகிறாங்க, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்ன மாதிரியே வந்து பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து, இல்லை ஓகே நாங்கள் வந்து அந்த 3 பேர் தூங்குற கார்ட்டே இருக்கிற பக்கமே எடுத்துக்கிறோம், பட் எங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நீங்கள் எல்லாம் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லி என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நடக்க போகிற பிக் பாஸில் ஏதாவது ஒரு வாரம் வந்து நீங்கள் யாருமே வந்து பசங்களை வந்து நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனுமே போடுறாங்க. அதாவது இதுக்கப்புறம் வர வாரங்களில் ஏதோ ஒரு வாரம் பசங்களை நாமினேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, பசங்களும் பொண்ணுங்களும் வந்து ஃபைட் பண்ணிக்க போகிறாங்க, இவங்களுக்கு இடையிலான அந்த ஃபைட்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் யாருமே வந்து பசங்களை நாமினேட் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக பொண்ணுங்களில் யாரோ ஒருத்தர் வெளில போய் தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து பசங்களோட மாஸ்டர் பிளானாக இருந்துச்சு. இது அவங்களும் தெரியாமல் வந்து ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வழியாக வந்து முடிச்சிட்டாங்க. அது வரைக்குமே 8 கண்டஸ்டன்ஸ் தான் வந்து உள்ளே வந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி வந்து கவுண்டம்பாளையம் ரஞ்சித் வந்து வந்திருந்தாங்க. இப்போ வரைக்குமே ஃபன்னாக பேசிட்டு இருந்த விஜய் சேதுபதி சார் வந்து இவர் வரும்போது வந்து நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி முகத்துக்கு நேராக சொல்ல முடியும், சேதுபதி சாரும் அதை வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட விஷயத்துலையும் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நீங்கள் நடிச்சது எனக்கு பிடிக்கல, ஸோ இந்த பர்சனாக தான் நீங்கள் வந்து உள்ளே கண்டினியூ பண்ணுவீங்களா, இல்லைனா நீங்கள் ஒரு உண்மையான நபராகவும் இல்லை ஒரு பெட்டர் பர்சனாகவும் உள்ளே இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி முகத்துக்கு நேராக கேட்டார். ஸோ அதுக்கடுத்து வந்து பவித்ரா வந்து வந்திருந்தாங்க. அதுக்கடுத்த கண்டஸ்டண்ட்டாக வந்து சௌந்தர்யாவும் அருணும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ இவங்களுமே வந்து அந்த கண்டிஷனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் போனாங்க. இப்போ வரைக்கும் எல்லாமே சுமூகமாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாத ஒருத்தராக வந்து தர்ஷிகா வந்து வந்திருந்தாங்க. தர்ஷிகாவும் பவித்ரா வந்து வெளியிலேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, உள்ள வந்தோடனே வந்து மெரிஜ் ஆகிட்டாங்க திரும்ப. அப்போ வந்து உனக்கு வா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த எல்லா விஷயங்களும் வந்து ஸ்டார்டிங்லேன்னு சொன்னோன்னே, இதுக்கு எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டு, இதில் என்னால் இதை அக்செப்ட் பண்ணவே முடியாது, நான் வந்து இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தர்ஷிகா வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து 16வது கண்டஸ்டண்ட்டாக வந்து விஜய் விஷால் வந்திருந்தார். அவருமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து அவரோட விஜய் திறமையால் வந்து விஜய் சேதுபதியே வந்து திணறடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு 2 பீஸ் வந்து உள்ளே வந்துருந்துச்சு. அது யாருன்னு பார்த்தோன்னா வந்து அர்ச்சிதா வந்திருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, அர்ச்சிதாவும் உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கடுத்த கண்டஸ்டண்ட்டாக அர்ணாவுமே உள்ளே வந்திருந்தாங்க. அதுக்கடுத்த கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்த முத்துக்குமரன் அவரோட தனித்தமிழ் புலமையால் வந்து விஜய் சேதுபதியை திக்குமுக்காட வச்சிருந்தாருன்னே சொல்லலாம். அதை விட முக்கியமாக அவங்க அம்மா பேசினதை கேட்டு தான் வந்து இனிமேல் வந்து விஜய் சேதுபதி பிரமிச்சு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்லின் வந்து வந்திருந்தாங்க. தர்ஷிகா மாதிரியே வந்து இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா வந்து ஜாக்லினுக்கும் இது சுத்தமாக வந்து உடன்பாடே இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த 18 பேர் மட்டும்தான் வந்து இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து இந்த 100 நாளுமே வந்து இருக்க போகிறாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து சண்டே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்லின் தர்ஷிகா இவங்க 2 பேருக்குமே வந்து அந்த ஒரு வாரம் வந்து நாமினேட் பண்ணாமல் இருக்கணும் பசங்களை அப்படிங்கிற விஷயம் வந்து சுத்தமாக வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாவே இருக்குது. அதனாலேயே வந்து இப்போ ஜாக்லினும் தர்ஷிகாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், எங்களால் வந்து பெட்லலாம் தூங்க முடியாது, நாங்கள் தரையிலே தூங்கிக்கிறோம், உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, நாங்கள் வந்து எங்களுக்காக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தனியாக வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. மற்ற பிக் பாஸ் சீசன் மாதிரி இந்த சீசன் இருக்காது அப்படின்னு சொல்கிற விதமாகவே வந்து கடைசியாக விஜய் சேதுபதி சார் கிளம்பும் போது ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்கள் என்ன வேணால் அடிச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக இன்னும் 24 ஹவர்ஸில் இந்த பிக் பாஸ் வீட்லேருந்து ஒருத்தர் வந்து எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் யோசிப்பாங்க இல்லைங்களா, ஒரே நாளில் எப்படி எலிமினேட் பண்ண முடியும், ஸோ நம்ம இந்த எலிமினேஷனை வந்து எப்படி எடுத்துக்கிறது, அவங்கள மட்டும் இல்லை நம்மளையுமே யோசிக்க வைக்கிற விதமாக தான் இந்த சீசன் வந்து அமையுது. இன்னும் 24 மணி நேரத்தில் யாராவது
எலிமினேட் ஆகுறாங்களா இல்லைனா வந்து வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக இதை சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இனிமேல் வரக்கூடிய எல்லா பிக் பாஸ் எபிசோட்ஸுமே வந்து ரிவ்யூ பண்ணி போடுவோம். அது மூலியமாகவும் நீங்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.